Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். முன்னாடி நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சதுனால கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. எந்திரிச்சதும் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டதுக்கப்புறமா டீ போட்டுடலாம். இஞ்சி டீ குடிக்காமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது. டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட். நேற்று நான் மாவு அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உளுந்து போட்டு வடைக்கும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி வெண்பொங்கல், சாம்பார், வடை, சட்னி தான் செய்ய போகிறேன். எங்கள் 2 பேருக்கும் இந்த உலக்கில் அரை இது போட்டால் போதும். ஆனால் இந்த அரை இது போட்டுமே 3 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. அரிசியும் பாசி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேன். மத்தியானம் இந்த சாம்பார் தான் வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். பேசிக்காக சாம்பாருக்கு என்னெல்லாம் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி, இன்றைக்கி நான் காய்கறிக்கு கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கிறேன். அந்த 2 காய்கறியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உங்களுக்கு என்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வதக்கி அந்த மாதிரி போட்டு செய்யலாம். நான் ஒரே இதுலேயே அப்படியே வச்சிடுறேன். ஒரு பச்சை மிளகா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு விசில் வச்சிடலாம். நான் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நல்லா குழஞ்சி வேகும்போது அந்த காய்கறி எல்லாம் எடுத்து எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. குழஞ்சிருச்சுன்னா அதோட மிக்ஸ் ஆயிடும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு அது நல்லா வெடிச்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சாம்பாரில் எடுத்து தாளிச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பொங்கல் செஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா சூடானதும் மிளகு, ஜீரகம், துருகுன இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு லைட்டாக தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பொங்கல் பொறுத்த வரைக்கும் நல்லா குழஞ்சி வரனால 1 கப் ரைஸ்க்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 3 கப்பு தண்ணியும் 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றினா இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வரும். உங்களுக்கு வேணும்னா பால் ஊற்றிக்கோங்க, இல்லைனா 4 கப் தண்ணி மட்டுமே ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஊறினா அரிசியும் பருப்பையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போதும் நெய் ஊற்றியே தாளிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். பொங்கலுக்கு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். அது குக்கார டைமில் நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உளுந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மைதா, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் தண்ணி தொட்டு வச்சுட்டு மாவு எடுத்து வச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ வடையும் ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் வடை தான் செஞ்சுருந்தேன். ஒரு 6லேருந்து 7 வடை இருக்கும். இப்போ வாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். பொங்கல் இப்போ வேணும்னாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்கான சாம்பார் வச்சுருக்கேன். வடை, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா கட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம்.
மதியமும் அதே சாம்பார் வச்சு ரைஸ் வச்சு சாப்பிட்டோம். நைட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். 7:30 இருக்கும் போதே நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் இருக்கிறதுலே ஓரளவுக்கு நல்ல கடை இந்த ஒரு கடை மட்டும்தான், ஹைக்கிங். சீக்கிரமாக வந்தனால ரொம்ப பெருசாக கூட்டமே இல்லை. பொதுவாக கூட்டமும் இருக்காது இங்கே. எத்தனை வாட்டி வர்றப்பையும் மெனு கார்டை திருப்பி டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும்னு பார்த்தாலும் கடைசியாக என்னோடய ஹஸ்பண்ட் நானும் பட்டர் சிக்கனு தான் வாங்குவாங்க. கையே வைக்க முடியல, அந்தளவுக்கு கொடுது. உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.